மது அருந்துதல் உடல் நலத்திற்கு நேற்றுக்கு காலையிலேயே தலைவர் கிளம்பிட்டாப்புல குளிச்சு கிழிச்சு கையில் அடிச்சு பவுடர் அடிச்சுன்னு சரி நம்ம 5000 பணம் போட்டு விட்டுக்கிறோம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நேரடி போய் களத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஐயா ஸ்டாலின் கிளம்பிட்டாப்புல. இது வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சா அல்லது முதல்ல முதல்ந்து வருது ஆரம்பத்துல வருது? என் பசங்களுக்கு தான் படிப்பு செலவு தான் ஆகிடுது. சரி, இது யாருது? நேராக போறாப்புல ஒரு வீட்டுக்குள்ள போறாப்புல போயிட்டு கேட்குறாப்புல அந்த அம்மாட்ட உங்களுக்கு இந்த 5000 பணம் கிடைச்சிதா எப்படி இருக்கு நீங்க எல்லாம் ஓகே தானே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. அந்த அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க ஆட்சியில நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், டகராக்குறோம். நீங்க கொடுத்த 5000 ரூபாயில என்ன இந்த பாருங்க, நீங்க கொடுத்த 5000 எங்களுக்கு எப்படி உதவி இருக்குது, ஸ்கூலுக்கு ஃபீஸு கட்டியாச்சு, பிள்ளைங்களுக்கு ஜட்டு ஜாமான் வாங்கியாச்சு, 3 மாசத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன், அது பக்கம் இந்த வீடு அடிப்படை போட்டு கிளப்பிட்டு இருக்கிறோம், இது பக்கம் ஓஎம்ஆர் ரோட்ல ஒரு வீடு வாங்க போறோம், மீதி பணத்தை சுவிஸ் பேங்க்ல போட போறோங்க, நாளை பின்னா கருப்பு பணம் பிரச்சனை வந்தா மோடியை என்கிட்ட பேசி எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் சொல்லிவிட்டேன். அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மஜாவாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா. அந்த ஆள் சரி சரி வணக்கம் வணக்கம் சந்தோஷமா இருந்தா ஓகே அப்படின்ட்டு அவருக்கு கிளம்பி வந்தாப்புல. அதுக்கு பிறகு என்னது என்னாச்சுன்னே தெரில, போறாப்புல ஒரு ட்ரெயினில் போறாப்புல, நேராக ஏறாப்புல, மாசா ட்ரெயினில் போறாப்புல, வித்தவுட்டு எல்லாம் ஏஞ்சி நின்று கும்பிட்றாங்க, அவரை காசு கொடுத்தவங்களாம் நிற்கிறான். தலைவர் வித்தவுட்டில் போறாப்புல, மாசா போய் அப்படி ஜாமுன்னு உட்காராப்புல, அப்படியே க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் ஒன்று வச்சாங்க பாருங்க, தெரியா இருந்துச்சு, அப்படியே இந்த விரல் பக்கத்துலேருந்து ஒரு ஷாட்டு. என்ன டைரக்ஷன் தெரியுமா, அப்படியே போயிட்டு ட்ரெயினில் மக்களோட மக்களாக இருக்கிறாராமா, நம்ம நம்பணுமாமா. அப்புறம் வந்தாப்புல, அப்புறம் பார்க்குறோம் ஒரு ஸ்கூல் உள்ள போகிறாப்புல, உள்ள நேராக போயிட்டு பிள்ளைங்கள்ட்ட குழந்தைங்கள்ட்ட பேசுகிறாரு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட பேசிட்டு இருக்கிறாப்புல. அந்த பிள்ளைங்க அவரோட விளையாண்டுட்டு இருக்கு, கொலை கொலையாக முந்திரிக்காங்கிற மாதிரி, மழை வருது நெல் எல்லுங்கோ, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சூடுங்கோ, உழுதுட்டு வர அண்ணனுக்கு எடுத்து வையுங்கோ, சும்மா வர அண்ணனுக்கு பெட்டக்ஸ்லேயே சூடு போடுங்கோன்னு வெறும் ஜாலியாக இருக்குது. தலைவர் நேற்று ஃபுல்லாக வேற லெவல் விழாக பார்த்துக்கிறாப்புல. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போதே, குழந்தையாவே மாறிட்டாப்புல. அப்புறம் நேற்று இது திருப்பத்தூரில் ஏதோ ஒரு மாநாடு இருக்கும், வடக்கு மண்டல முகவர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு, அங்கே போகிறாப்புல. மனுஷன் என்னமா உழைக்கிறாப்புல. நேற்று இந்த எலெக்ஷன் வரப்போதில்லை, அதனால ஆளு தெரியா கிளம்பிட்டாப்புல. அங்கே போகும்போதே உள்ள வந்து செம்ம கூட்டம், வேற லெவல் கூட்டம். டிஆர்பி ராஜா ஒரு ஃபோட்டோ போட்டுறா பாருங்க, பா ஏஐ ஃபோட்டோ, ஏஐயில் எடுத்து போட்டுக்கிறாப்புல, அதெல்லாம் காரி துப்பினுக்கிறாங்க. என்ன ஏன் கூட்டம் இல்லைனா விட வேண்டிய, அது எதுக்கு ஏஐல போட்டு கிரியேட் பண்ணிட்டு போடணும், அது அசிக்கம் இல்லையா நமக்கெல்லாம், சரி விடுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கம்பேர் பண்ணுற அம்மா சொல்லுது, ஐயா ஸ்டாலின் வருகிறார், நீங்கள்லாம் துண்டை உயர்த்தி சுற்றி அவரை வரவேற்கணும் அப்படிங்கும்போது. அப்புறம் சொன்னோடனே தலைவர் வராப்புல, ட்ரோன் ஷாட்டு, மேலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட்டு, சைட்லேருந்து ஒரு ட்ரான் ஷாட்டு, எங்கே பார்த்தாலும் ஷாட்டு, கேமரா அப்படியே கால்கிட்ட போது கிருன்னு மேலாக்க போகிறாங்க. ஜனநாயகன் படத்திலோட ஒரு சீனுக்கு இத்தனை ஷாட் வச்சிருக்க மாட்டாங்கப்பா, நேற்றுக்கு அத்தனை ஷாட் வச்சிருக்கிறாங்க. தலைவர் எல்லாத்துக்கும் மாசா போசுக்கிறாங்க, துண்டை தூக்கி வீசுறாங்க, மாசா தூக்கி அவர் மூஞ்சிலே அடிச்சாங்க பாருங்க, ஒரு துண்டை தூக்கி அதை எடுத்து போட்டுக்கிட்டார், தலையில போட்டுக்கிட்டு கிருட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. எல்லாம் சுத்த ஆரம்பிச்சாங்க, எல்லாம் பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, எவ்வளோ தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கை தோல் பட்டெல்லாம் ஒரே வலி, அவங்க இப்படி பிடிச்சி சுற்றிட்டு கிருட்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்க்க மாசா இருந்துச்சு. தலைவர் சுத்தல கிருட்டுன்னு சுத்தினா பிள்ளை துண்டு என்னமா பறந்துச்சுங்கிறான், அடி காற்று பறகுது, வானிலை எதுன்னு ஃபோன் வருது, உங்கள் ஊரில் எதுவும் புயல் காற்று அடிக்குதாங்க, இல்லை சூறாவளி அடிக்குதாங்க, இந்த அளவுக்கு காற்று அடிக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேங்க. தலைவர் சுற்றினுக்கிறாப்புல, அவர் ஊற்றிட்டு இருக்கிறாப்புல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும், இந்த காற்றெல்லாம் அடங்கிடும், நீ எதுவும் 3 குடியேற்ற மாட்டாங்கச்சும் கடற்கரையின்னு சொல்லி முடிச்சு அனுப்பிவிட்டேன். கூட்டமெல்லாம் பேசி முடிச்சாப்புல, பெரிய அளவில் பேசணும்னு வச்சுங்களேன். அவர் வெறும் மனக்கஷ்டம் இருந்தாப்புல, ஏன்டா இவ்வளவு பணம் போட்டும் 5000 பணம் போட்டும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, இவ்வளோ கூட்டத்தை விலை கொடுத்து கூட்டி வச்சிருக்கிறோமே, துண்டு சுற்றுறதை கூட எவனோ பார்த்து சுற்ற வேண்டியதாக இருக்குது, ஏகப்பட்ட கவலை தலைவருக்கு. அதே போச பரந்தூரில் விஜய் காப்பி அடிச்சிருக்காப்புல. ஏன் நீங்கள் விஜய் நான் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் ஒரு விழாவில் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறார், அதை போய் காப்பி அடித்து பரந்தூரில் எப்போ ஒரு வருஷம் இருக்குமா
டைம் ட்ராவல் பண்ணி போயிருப்பாப்லையோ. ஒரு வேலை டைம் ட்ராவல் பண்ணி ஸ்டாலினை காப்பேச்சு நீங்கள் பண்ணுக்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். பசங்க எவனும் ஒத்துக்கலையே, திமுக ஐடிவிலேருந்து யாரும் ஒத்துக்கல. எங்கள் தலைவர் தான் பண்ணிக்கிறாப்லான்றாங்க சுத்தினதை. என்ன விஷயம்னா துண்டை விட்டு வீசுறாங்கல்ல, அவர் ஒரு சிஎம், நம்ம சிஎம் அவர் ஸ்டாலின் ஐயா, அவர் மூஞ்சில விட்டு வீசுறாங்க. அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, துண்டுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாதா? ஏற்கனவே விஜய் மாநாட்டில் விஜய் போகும்போதெல்லாம் துண்டை விட்டு வீசுவாங்க. அப்போ வந்து இந்த திமுக உள்ள ஆட்கள்லாம் வந்து அறிவுரை சொல்லுவாங்க, அந்த துண்டு தேசிய கொடிக்கு சமமானதுங்க அப்படின்னு. நேற்றுக்குலாம் விட்டு மூஞ்சில் அடிக்கிறாங்க தலைவர் மூஞ்சிலே. அதை வாங்கி சுற்றி நிற்கிறாப்புல தலைவர். அப்புறம் அந்த மாநாட்டில் ஒரு பாட்டு ஒன்று, பிரச்சார பாட்டு ஒன்று போட்டாங்க. சூப்பராக கேட்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரெண்ட பெண்ணு ஜிமிக்கி கமல், ரெண்ட பெண்ணை கட்டிண்டு போயே ஜிமிக்கி கமல்னு அந்த பாட்டு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரியே இருந்துச்சு, கேட்க நல்லா வைபா மாசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை சும்மா விடாங்களா, அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுங்களே, அதே மாதிரி இந்த பாட்டை போட்டு அவங்க வைப் பண்ணுறாங்களாமா. நீங்கள் மட்டுமா வைப் பண்ணீங்க, நானும் வைப் பண்ணுறேன் பாடுறா, நான் வர்றேன் உங்கள் விஜய், நீ வைப் பண்ணல நான் பண்ணுற மாதிரி, எங்கள் ஸ்டாலின் வராப்போல இப்போ அப்படின்ட்டு அவன் போட்டுட்டு இருக்கேன். பாவமாக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு கட்டாயமாக ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அம்மா அப்பா போகும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு காமிச்சிங்களே, அதே மாதிரி கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்ச இந்த திமுக நண்பர்கள் இப்போ புதுசாக கட்டாயமாக ஒரு பாட்டை ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இந்த பாட்டு தான் உங்களுக்கு போன வாட்டி ஸ்டாலின் தான் வராரே விடில் தரே போறாரேன்னு ஒரு பாட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாட்டுலாம் புளிச்சு போச்சு. அப்புறம் உதயநிதிக்குன்னு ஒரு பாட்டு போட்டாங்க, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அப்படின்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களேன். இப்போ தரமான பாட்டு ஒன்று கட்சிக்குது, சும்மா விட்டுறாங்களா, எல்லாம் வைப் பண்ணுறாங்க, மசாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன பார்க்க கஷ்டமாக இருக்காங்கல்ல. தாவக்காரன் பண்ணுறான், நானும் பண்ணணும் ஏதாச்சும். இந்த வடிவேல் வந்து அவன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, நீனும் வாந்தின்னு வாயில குத்தும் அப்படி இல்லை, அதே மாதிரி குத்தி நிற்கிறாங்க. இந்த பாட்டு வந்திருக்குது, நல்லா இருக்குது. கரும்பு கட்டு வாழைத்தாறு சீராக கொண்டு போனாங்க, முடிஞ்சுது சுபகரமாக அந்த இது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு பெண்களுக்கு கிடைத்த 5000 ரூபாய், அந்த 5000 பணம் கொடுத்தாப்புல எல்லாருக்கும். 5000 பணம் போட்டு எல்லாருக்கெல்லாம் இல்லை, 1,31,00,000 பெண்களுக்கு, தகுதி பெற்ற பெண்களுக்கு, 1,31,00,000 பெண்களுக்கு, தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான். தகுதியே இல்லாமல் சில பெண்கள் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் 1 ரூபா கிடையாது, தகுதியான பெண்கள் மட்டும்தான். உண்மையிலேயே சொல்கிறேன், சிறப்பாக இருந்துச்சு அந்த திட்டம். இந்த பொண்ணுங்க கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா வீட்டு காசையாக கொடுக்குறேன், ஏன்னா உங்கள் அப்பா காசா அப்படின்னு கேட்குதோ. உண்மையில் அவங்க அப்பா வீட்டு காசெல்லாம் கொடுப்பாங்களா? அவங்க நம்ம அப்பா வீட்டு காசையே தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க கொடுத்தது நம்ம அப்பா வீட்டு காசை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பணம் எங்கே வந்துச்சு? அதாவது 1,31,00,000 பெண்களுக்கு இப்போ பணம் போட்டிருக்காங்க. அதாவது 6,550 கோடி ரூபா வந்திருக்குல்ல, அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அரசாங்கத்துக்கு எங்கேருந்து கிடச்சிது? நம்ம வரி பணம் வைங்களேன், அந்த வரி பணம் வேற எங்கேயாச்சும் போயிருக்கும்ல. அதாவது 2026 ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவித்தாங்க. அந்த பட்ஜெட்டில் சாலை போடுவதற்குன்னு ஒரு அமௌண்ட்டு, பாலம் கட்டுவதற்குன்னு ஒரு அமௌண்ட்டு, பள்ளிகளுக்கு சீர்திருத்தம் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டில் வச்சுருந்தாங்க, பட்ஜெட் அறிவித்தாங்க. அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அதெல்லாம் இப்போ கிடையாது. ஒருவேளை நான் ஜெயிச்சு வந்தால் அப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ அந்த பணம் பெண்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குற அப்படின்னு பொண்ணு கேட்குதே, அது கூட பரவாயில்ல. பிப்ரவரிக்கு 1000, மார்ச்சுக்கு 1000, ஏப்ரலுக்கு 1000, மேக்கு 2000. இதுக்கு 2000 வெய்ய காலமாக இருக்குமா இல்லையா? வெளில போயிட்டு வெள்ளத்தில் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, பானிபூரி சாப்பிடுங்கன்னு இறந்துக்காப்புல. ஏன் போன வாட்டி 2025 ஒரு கோடை காலம் வந்துச்சு, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குதுங்க. 2024 வந்துச்சு, அதுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குதுங்க. அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இந்த பொம்மளைங்களுக்கே காலைல 6 மணிக்கே ஏறிச்சு, அது கையும் ஓடல காலும் ஓடல. எங்க பாரு, என் மாமியாளுக்கு வரல, எனக்கு வந்துக்குது. எங்கள் மாமியா ஓஏபி, நான் மகளிர் தொகையில் இருக்கிற உரிமை தொகையில் அப்படின்னு நேராக பேங்குக்கு போயிருக்கு. பேங்கில் ஒரே கூட்டம். அப்புறம் நேராக ஏடிஎம் போயிருக்கு, அங்கே பணமே கிடையாது. நேராக காண்டை நேராக வந்துச்சு. உடனே செல் எடுத்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவோம், ஓட்டு மட்டும் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டு. ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். அதுலயும் ஒரு லேடி ஒன்று கேட்டது, அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ திமுக போல, என் ஆம்பளக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் திமுக இருக்கிறான், அவன் முன்னாடி எனக்கு உரிமை தொகை வரல, பக்கத்துல உரிமை தொகை வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா வந்துட்டு கிளின்னு கிளிக்குது. ஏன்னா நாங்களாம் இருக்கப்பட்டோம், நாங்கள்ல எவ்வளோ இங்கே பாருங்க, எவ்வளோ பவுனு, ஊருக்கு ஒழுங்காக கூரை கொடுக்கல. ஏன்டா ஒருத்தருக்கு நீ எல்லாம் போட்டால் அனைத்து பேருக்கும் போடணும், இல்லைன்னா நீ போடக்கூடாது. ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு நான் உனக்கு என்ன ஏதாவது அள்ளியா வச்சேன்?
ஓட்டுன்னு இப்போ 5000 போட்டு விட்டுருக்குல்ல, என் வீட்டில் ஒரு ஓட்டு போட மாட்டானா? இல்லை என் வீட்டில் திமுக வேற ஒருத்தன் இருக்கிறான் ஆம்படையான். தற்பொழுது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த 5000 இருக்குல்ல உரிமை தொகை, அந்த உரிமை தொகை எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மக்களோட வரி பணத்தையே எடுத்து மக்களுக்கு, அதாவது பெண்களுக்கு தற்பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கிறாப்புல ஸ்டாலின். அப்படிதான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்களின் வருகை அவர்களை எந்த அளவுக்கு பாடா படித்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த பயத்தில் தான் விஜய் அவர்களே சொல்லிட்டாப்புல. அது இருந்தாலும் நாங்களும் சொல்கிறோம், இது விஜயோட வருகையை பார்த்து பயம். இத்தனை வருஷம் இல்லாமல் இவ்வளோ நலத்திட்டங்கள், ஒரு மனுஷன் வந்ததுக்குள்ளே இவ்வளோ நலத்திட்டம் வந்திருக்கு. ஒரு வேளை அந்த மனுஷன் அந்த சீட்டில் உட்கார்ந்தாருன்னா ஒட்டுமொத்த திமுகவையும் தொடச்சி போட்டுருவாப்புல. இன்றைக்கி நம்ம வீட்டில் பெண்கள் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. 5000 வந்திருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது, இந்த பணம் எதுக்காக இந்த கவர்மெண்ட் போடுது, இத்தனை வருஷம் போடாமல் இப்போ மட்டும் என் போட மாதத்துக்குலாம் 1000 ரூபா சேர்த்து போடுறாங்கன்ற நல்ல புரிதல் இருக்குது. அது போக இது ஏன் வீட்டு பணம் தானே, ஏன் கேட்டிங்கன்னா அது ஒரு தன்மான பிரச்சனையாக நமக்கு இருக்குது. அது என்கிட்ட நான் போயிட்டு கவர்மெண்ட் எனக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா நான் எழுதப்பட்டவனே, அவன் அப்போ பணம் நான் கொடுக்குறான், ஏன் பணம் தானே அது அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இருந்த போதிலும் இந்த பெண்களுக்கு தற்போது கொடுத்துருக்கிற பணத்தினால அவர்களுக்கு ஓட்டு வருமா, பர்சன்டேஜ் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எலெக்ஷனை பார்த்தா தெரியும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது எல்லாம் புரிதலோடு பேசுகிறாங்க. அவ பார்க்க நல்லா இருக்கு, மக்கள் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க, வா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க விடுது. தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற 5000 ரூபா பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வரி பணத்தில் ஏதோ ஒரு நல்ல திட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு வரி பணத்தை எடுத்து நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு இப்போ இந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணி ஆகும். இப்போது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வேளை திமுகவை வந்துட்டான் வச்சுங்களேன், என்ன பணம் பாருங்க. இப்போ ஒரு கிலோ வெள்ளம் ஒரு 50 ரூபாய்க்கு, வெங்காயம் 48 ரூபாய்க்கு. அதே மாதிரி எல்லா பொருட்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துலேயும் 20 விலை ஏற்றுவாங்க. ஏற்றிட்டா இவங்க இப்போ 5000 கொடுத்தாங்கல்ல, அதை ஒரே மாதத்தில் இவங்க எலெக்ஷன் வந்த பிறகு ஜெயிச்சு வந்த பிறகு எடுத்துருவாங்க. நல்லா தெரியும். ஒருவேளை நான் வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை, அடுத்து யார் வரப்போல அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க, நான் சோசாக போயிடுவேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். மக்களாகிய உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 5000 பணம் எதன் காரணமாக கொடுக்கப்பட்டது, இது கொடுக்கப்பட்டதால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில்கள் காத்துக்கொண்டே இருக்கும். நேற்றுக்கு தஞ்சாவூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க? 1,00,000 பேர் சேர் போட்டும் இடம் பத்தாமல் 1,00,000 பேர் வெளில நின்று தமிழ்நாட்டை தலை நிமிரவே விட மாட்டேன்னு நேற்றுக்கு பெண்கள்லாம் சபதம் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா பண்ணுறீங்க? நேற்றுக்கு தஞ்சாவூரில் நடந்த மகளிர் மாநாடு பெரிய அளவில் ட்ரோலாக இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் செங்கிப்பட்டியில், அதாவது டெல்டா மகளிர் அணி மாநாடு திமுக சார்பாக நடந்துச்சு. அது யார் தலைமையேற்று நடத்துனாங்கன்னா கனிமொழி அவர்கள். தண்ணி இருக்குமா? தண்ணியும் இல்லை. அதாவது எம்பி கனிமொழிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடையாது. எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. என்னோட சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்துங்க, டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை மிகப்பெரிய அளவிலே நம்முடைய, மன்னிக்க வேண்டும், 2-3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் உங்களை பார்க்க வேண்டும். You are really a God gifted child. அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடந்துச்சு. அந்த மாநாட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, மிக சிறப்பாக நடந்துச்சு. என்கிட்ட அது திமுகங்கிறது எவ்வளோ ஒரு கொள்கை பிடிப்பான கட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் பெண்கள் மாநாடு, பெண்களுக்குன்னா பெண்கள் மீது அதீத ஒரு மதிப்பு கொண்டது திமுக அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ கொள்கை பற்று உள்ளவங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நேற்றுக்கு நடந்து முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அதுவும் பல மாதிரியான பெண்கள் பல ஊர்கள்ல இருந்து, அது சொல்ல போனா தஞ்சாவூர், அதுக்கு பிறகு நம்ம திருவாரூர், மயிலாடுதுறை, இந்த மாதிரி டெல்டா பகுதியிலேருந்து பல பெண்கள் வந்தாங்க. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், பல வீடியோக்கள் பார்த்துருப்போம். அது மகிழ்ச்சியாக வந்தாங்க. அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும் பாட்டு, அதனால அது தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தாங்க. அது எதில் வந்தாங்க? அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்திருக்கு. நேற்றுக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ கூட்டம், ஒரு பயம் பஸ் இல்லாமல் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் கேட்டால் எல்லா பஸ்ஸும் எங்கே போயிருக்கு? மகளிர் மாநாட்டுக்கு போயிருக்கு அப்படின்னாங்க. சரி, கழுத கிளந்துட்டு போகுதுன்னு போயிட்டு அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா பெரிய கூட்டம் துப்புன்னு வருது. அப்போ ஒரு பொண்ணுங்கள்லாம் நிறையா வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து போங்கம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுங்களேன். அது ஒன்று என்ன கோவத்துலன்னு தெரியல. कोने तुम क्या कर रहे इधर? ये मेरा जगह में तुम क्या करता है? मैं कोने मालूम है? मैं स्टालिन का वो लड़की डिपार्टमेंट आदमी में
மே சிஎம் கோ ஸ்டாலின் கோ ஓ பிஏ மே இதை கேட்காரே அப்படின்ட்டு இதே ஒரு ஹிந்தியில பேசுற மக்களும் ஒரே ஹிந்தி கூட்டமா இருக்கு. அது என்னன்னா கரூர் அந்த பக்கத்துல திருப்பூர் அந்த சைட்ல இருந்து நிறைய ஹிந்தி பெண்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னாட்டா 1.5 லட்சம் பேர்ல சேர் போட்டு 1.5 லட்சம் பேர் சேர் போட்டிருக்காங்க இல்ல, அதனால கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி இதை இருந்துட்டு போட்டும், அதுவும் பஞ்சம் புழைக்க வந்தது, இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு ஒரு 400-500 கிடைக்குன்ட்டு விட்டாச்சு. அதுக்கு பிறகு திருப்பி வந்துகிட்டு இருக்கிறேன், மறுபடியும் சொல்லுது அண்ணா பேருக்கு கடை நெய் தேரே पानी नहीं कुछ भी नहीं दे रहे ना, मेरे को भूख लग रहे ना, पानी नहीं दे रहे ना, बिरयानी दे रहे तेरे को कुछ भी नहीं दे रहे அப்படின்னு ஒரே அழுவுது. சோறு கொடுக்கலையா அந்த பொண்ணுக்கு? ஏன்னா அந்த பொண்ணு கத்துதுன்னா சோறு போடலையா? ஆடா பாவிகளா. அங்கேருந்து ஹிந்திக்கார பொண்ணு அழைச்சாந்து அதுக்கு 800 ரூபாயாம் அழைச்சிட்டு வந்து திருப்பி கொண்டு விட்டாங்க. சோறும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அது இல்லாமல் பல பெண்கள் காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கல. பல பெண்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததெல்லாம் பார்த்தோம். இதே டிவிகே மாநாட்டில் நடந்திருக்கட்டும், இந்த நியூஸ் சேனல் மீடியாலாம் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. என்ன நடந்தது, அங்கே பார்த்தீங்களா சாப்பாடு இல்லை, இங்கே பார்த்தீங்களா சாப்பாடு இல்லை, அவங்க தண்ணி இல்லாமல் நிற்கிறாங்கங்க. எங்கேயாச்சும் ஒன்றுக்கு போனால் அங்கே பாருங்க டிவிகே மாநாட்டில் ஒன்றுக்கு போயிட்டு இருக்கான்ட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க மீடியா. இதை பற்றி பேச நாதி இல்லை, ஒருத்தனும் கிடையாது. அந்த அளவுக்கு நேற்றுக்கு மக்கள்லாம் அவ்வளோ அவதிப்பட்டிருக்காங்க. மயக்கம் வந்து தாங்க முடியல, எவ்வளவு தான் எனக்கா நடுக்க எடுத்துரும், கொடுங்க சாப்பாடை பத்தி கொடுங்க, எவ்வளவு நேரம் தான் இது பண்றது, எங்கேயே அலைய விட்டுட்டே இருக்காங்க, எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஜோசப் எங்க இருக்கீங்க? சாப்பிடவே இல்லையே, இன்னும் சாப்பிடவே இல்ல, சாப்பாடுக்கு அலையிறோம், வேலை நிக்கிற பக்கத்துல தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த மகளிர் மாநாடு எதுக்காக? இந்த மகளிர் மாநாட்டில் வந்து சிஎம் சார், ஸ்டாலின் சார், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு KA நேரு, பல பேர் கலந்துக்கிட்டதை நம்ம பார்த்தோம். அவர்கள்லாம் ஒன்று தான் உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம். அதாவது 1 கோடி பேருக்கு மேலே வந்து பெண்கள் ஆதாயம் அடைகிறாங்க. 1000 ரூபாய், எல்லாருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வருகிறது. அவருக்காக ஸ்டாலினுக்கு பாராட்டுகள். அதற்கு பிறகு நீட்டை கொண்டு வந்த நீட்டுக்கு எதிராக முழக்கங்களை எடுத்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள், வாழ்த்துக்கள். வேற இதே மாதிரி 3 கோரிக்கை வச்சு வாழ்த்து தெரிவிச்சாச்சு. இந்த மகளிர் மாநாடு எதுக்கு அப்படின்னு கேட்டால் எதுக்கும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மகளிர் மாநாட்டை ஏதாச்சும் ஒரு தீர்மானங்கள் ஏற்றப்பட்டதா? ஒன்றும் ஏற்றப்படலை. ஏற்றப்பட்டது சில தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது, அது எதுவுமே புண்ணியமில்லாத தீர்மானங்கள். எதிர்கட்சி தீர்மானங்கள் ஏற்றுனா அது வேல்யூபிளாக இருக்கும், அதை பார்ப்பாங்க. ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கு, நீ உட்காந்துக்க, நீ என்னத்த தீர்மானத்தை ஏற்றி யாருக்கு எதிராக தீர்மானத்தை ஏற்ற போறீங்க? மத்திய அரசுக்கு எதிராக 2 கோஷங்கள். அதுக்கு பிறகு ஸ்டாலின் சார் அதை பண்ணார், ஸ்டாலின் சார் 4.5 வருஷமா எவ்வளோ சூப்பராக பண்ணார் அப்படின்ட்டு தன்னைத்தானே தான் திமுகவையே பெரிய பாராட்டி பேசி முடிச்சு விட்டாங்க. ஆனால் வரத்துக்குள்ள அந்த போயிருந்தாங்கல்ல அந்த 1.5 லட்சம் பேர் மகளிர், அவங்களுக்கு இருக்கும் அந்த பஸ் அங்கே கிடக்கு. அந்த பஸ்ஸு திரும்பி வரணும். என்கிட்ட இங்கேருந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல ஊர்லேருந்து பல பஸ்கள் கோடிச்சில்ல கொண்டு விட்டு திரும்பி வந்துருச்சு. வரும்போது யாரும் கண்டுக்கலை, அந்த பொண்ணுங்களை அப்படியே விட்டாங்க. அது வழி முழுக்க திட்டிக்கிட்டே வருது திமுகவை. அந்த கூட்டம் போடாமல் இருந்திருந்தாலும் யார் மேலும் கோவம் வந்திருக்காது, அந்த பொண்ணுங்களுக்கு ஓட்டுட்டு போட்டிருக்கோம். கொண்டாந்து சோறும் கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம வெயில காய போட்டுட்டு வண்டி வரத்துக்கு வண்டியும் கொடுக்காம எல்லா பொம்பளைங்களும் வரும்போது திட்டிகிட்டே வருது திமுகவையும். ஸ்டாலின் இவங்க எதுக்கு மீட்டிங் போட்டாங்க? 800 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன் தம்பி, ஆட்டோவுக்கு 400 ரூபா பணம் கேட்குறானுங்க. 5 பெண்களாக சேர்ந்து ஆட்டோ எடுத்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துருக்கு, செங்கிப்பட்டிலேருந்து. இந்த அளவுக்கு நேற்றுக்கு திமுகவுடைய மகளிர் மாநாடு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நேற்றுக்கு நடந்த திமுக மகளிர் அணி மாநாட்டில் வந்து மிக சிறப்பாக பார்க்கப்பட்டதுன்னா வெல்லும் பெண்கள் மாநாடு. சாரி தமிழ் பெண்கள் மாநாட்டில் வந்து பார்த்தோம், நிறைய ஹிந்தி பெண்கள் இருந்தாங்க, அது ஒரு பெரிய குத்துனாங்களேன். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் அந்த நடந்த பெண்களுக்கு எதிராக கொடுமை இருக்கு பாருங்க, அதுவே வந்து மனித உரிமை கமிஷன்ல சொன்னோம்னா கேஸ் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அங்கே நடந்துச்சு. தண்ணி கொடுக்கல, சோறு கொடுக்கல, வெயில காய போட்டுக்கிறீங்க, இங்கேருந்து பஸ்ஸை வச்சு அழைச்சிட்டு போனீங்க, ஆனால் பஸ்ஸை வச்சு கொண்டா விடலை. அந்த பொண்ணுங்க நடந்து வந்துச்சு, கொடுத்த 800 ரூபாயில 400 ரூபா போட்டு எல்லாம் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கு. ஆக மொத்தமாக இந்த பெண்கள் மாநாடு என்ற பேரில் பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்திருக்கு அந்த மாநாட்டில் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. யாராச்சும் நல்ல மனுஷங்க நாங்கள் போட முடியாதுன்னு வச்சுக்கலாம், எங்களுக்கு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு யாராச்சும் மனித உரிமை கழகத்தில் ஏதாச்சும் ஒரு கேஸ் ஒன்று போட்டு இது என்னன்னு விசாரிக்க சொல்லுங்கப்பா. நேற்றுக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் எல்லாம் அந்த பொண்ணுங்க கதறதா இருக்குது. நேற்று நிறைய டிவியில் இதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கு பிறகு நிறைய டிவியில் கட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் வந்து அதெல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கீங்களேன். அப்படியாக நேற்று நடந்து முடிந்திருக்கிற திமுக மகளிரணி மாநாட்டில் பெரும் கொடுமைகள்
அந்த நடந்து முடிந்திருக்கிறது. அதை சுற்றின ட்ரோல்கள் தான் இப்போ நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சமூக வலைதளம் எந்த பக்கம் போனாலும் சரி போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடந்திருக்கு. இந்த மாநாட்டம் நடத்தாமல் இருந்திருந்தாலே பாதி ஓட்டு வந்திருக்குமையா. 1.5 லட்சம் பேர்ல ஏதாச்சும் ஒரு 10,000 பேர் ஓட்டு போட்டிருப்பான். இந்த மாநாட்டை வச்சு அவனுங்களும் ஓட்டு போட அளவுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அந்த மாநாட்டில். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் மாநாட்டில் நம்முடைய தமிழ் பெண்கள் எந்த அளவுக்கு பங்காற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இப்போ அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். அதுவும் இதே தமிழ்நாட்டில் தான். அந்த பெண்ணெல்லாம் வெள்ளும் பெண்கள்லாம் கிடையாது, புரியுதா? 2வது கோயம்புத்தூர்ல ஒரு பெண் இதே மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தப்பட்டார். அந்த பொண்ணும் இந்த லிஸ்ட்ல வராது. இது போக தமிழ்நாடு முழுக்க இப்ப இந்த ஒரு 4.5 ஆண்டுகள்ல பல பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டே இருக்கு. அவர்களும் இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க, புரியுதா? அது போக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எதிராகலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல பெரிய வன்முறைகள், பாலியல் வன்முறைகள், அவர்களும் அந்த பெண்களும் இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க, புரியுதா? இந்த பெண்கள்லாம் திமுக ஆட்சி காலத்துல மிக செழிப்பாக இருக்கிற அந்த பெண்கள் மட்டும் தமிழ் பெண்கள் மாநாடு அதில் கலந்துக்கிட்டுவாங்க. அதில் சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இதெல்லாம் இந்த உலகத்திலே கிடையாது. அது வேற ஒரு பேரலல் வேர்ல்டு. தமிழ்நாடு அங்கே ஒரு பேரலல் வேர்ல்டுனா தமிழ்நாடு இருக்கு, அங்கே அது மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இங்க எல்லாமே தப்பா இருக்கு தளபதி. நம்மள ஏமாத்திட்டாங்க. வெள்ளும் பெண்கள் தமிழ் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. மிக்க நன்றி வடநாட்டவர்களுக்கு. உங்கள் வீட்டு பெண்களை வந்து எங்கள் மாநாட்டுக்கு அனுப்பி எங்கள் மாநாட்டு சிறப்பித்தமைக்கு வடநாட்டு தோழர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு தரமான சம்பவம் போன வீடியோலையும் அதானே சொன்னோம். சரி, எங்க தாத்தா ஃபேமிலிஸே நேற்றைக்கு விருதுநகரில் ஒரு தரமான சம்பவம் ஃபேமிலிஸே. என்னன்னு தானே கேட்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு ஆள் பத்தாம 200 ரூபாய்க்கு எங்கே இருந்தெல்லாம் ஆள் கொண்டாந்து வெல்வோம் 200 எனக்கு வந்து சேஞ்சாக தான் கொடுத்தாங்க. என்கிட்ட வந்து நோட்டா இல்லையா. வெல்வோம் 200 அப்படின்னு உறுதிமொழி எடுத்து நானும் விஜய் மாதிரியே ஒரு ரேம் வாக் போவேன், நானும் விஜய் மாதிரி நான் ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஒரே இடம். எனக்கு அது வேணும், நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறதுக்குனே நேற்றுக்கு ஒரு முப்பெரும் விழா. ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி திமுகவுடைய மாநாடு நடந்திருக்கு. அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ தான் இதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. அதாவது யங் தாத்தா சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது. இல்ல ஒரு மன உளைச்சலாவே இருக்கு. என்னடா இவ்வளவு வியூஸ் போகுது, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரே டென்ஷன்ல சரி ஒரு கட்டிங்க போடலாமான்ட்டு ஒரு மேம்பாலத்தில் நின்றுட்டு இருந்தேன். எங்க ஏரியா திமுக பொறுப்பாளர் அப்படியே வந்தாப்புல. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாப்புல, நான் உனக்கு ஒரு கோட்டர் தரேன், அது போக உனக்கு 200 ரூபா காசும் தரேன், ஏன் கூட வரியான்னு கேட்டாப்புல. எங்க யான்னு கேட்டேன். விருதுநகர் வரைக்கும் போகணும், ஒரு மாநாடு ஒன்று அப்படின்னாப்புல. சரி இது நல்லா இருக்கே, வாங்க போகலாம் அப்படின்ட்டு நானும் போனேன். போகும்போது பாட்டெல்லாம் ஒரே ஜாலி. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அப்படின்னு பாட்டு மஜாவாக போனோம். சரி என்னடா இன்னும் சரக்கு வாங்கி கொடுக்கலையே அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு, இறக்கி விட்டாங்க, போய் வாங்கியிருக்கான்ட்டு. வீரன் சரக்கு கொடுத்தாங்க. சரி சைடிஷ்க்கு எதுவும் கொடுப்பாங்க பார்த்தா சைடிஷ்க்கு ஒன்றும் கொடுக்கல. சரி அப்படியே அடிச்சுட்டு மாநாட்டில் போய் இறக்கி விட்டாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீ எதுக்கு திமுக மாநாட்டுக்கு போன அப்படின்னு. திமுக மாநாடு என்பது அதுவும் இளைஞர் மாநாடு, இளைஞர் எழுச்சி மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் உட்காந்துரும். முன் வரிசையில் நம்ம உட்காந்துருவோம். திமுகவுடைய இளைஞர் மாநாடு அவ்வளவு எழுச்சியாக இருக்கும். 2 நாளைக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு எழுச்சி மாநாடாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். போய் இறங்கியாச்சு, வயிறு ஒரே கபகபன்னு ஒரே பசிக்குது. சரி எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருந்து ஒரு குப்பை வண்டி ஒன்று வந்துச்சு. பாரு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அதாவது திமுக மாநாட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த குப்பை அள்ளுறதுக்கெல்லாம் சாப்பிட்டு போடும்ல, குப்பை அள்ளுறதுக்கு, அதுக்காக அந்த குப்பை வண்டியெல்லாம் வந்து நிற்கிது பாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரே பெருமை. அதுக்கு பேர் தான் சொன்னாங்க அந்த சாப்பாடே அந்த குப்பை ஒன்று இருக்குன்னு. எனக்கு ஒரே ஷாக்கு. சரி வயிறு வேற பசிக்குது, என்ன பண்றது அப்படின்ட்டு நான் விட்டு எடுத்துட்டேன். எல்லாம் விட்டு எடுக்கிறானுங்க பயங்கரமா, ஒரே தெரியா இருக்கு, மாசா இருக்கு, அவ்வளவு கூட்டம் எல்லாம் போது எடுக்கிறாங்க.
எல்லாருக்கும் பார்த்தா மிச்சரு ஸ்நாக்ஸ் வருது. எனக்கு என்ன வந்துச்சு, தலப்பாக்காட்டு பிரியாணி வந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், பாரு நமக்கு தலப்பாக்காட்டு பிரியாணி கொடுத்துருக்கு, ஆனால் நம்ம கூட நிற்கிற ஆளுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தலப்பாக்காட்டு பிரியாணி கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு நீதி வேணும்ட்டு அந்த குப்பை லாரி ஓடிட்டு வந்தாப்புல அவர்கிட்ட போய் கேட்குறேன் என்னென்ன அப்படின்றேன். ஐயா நீங்கள் அதை எடுத்தீங்களா தம்பி, இது இந்த விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்குது, அது பக்கத்தில் அந்த குப்பை நின்றுட்டு இருந்துச்சு, அங்கே உள்ள குப்பையெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வந்தோம் தம்பி, அதை கொண்டு அங்கே கொண்ட கொட்டிட்டு வரும்போது அதில் ஒரு பார்சலு தின்னுட்டு போட்டானுங்க, அது மாட்டிக்கிட்டு போல, அது கீழே விடாமல் இருந்திருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டீங்களே தம்பின்ட்டாங்க. ஆட்டா பாவிகளா, நான் எடுத்து சாப்பிட்டானடா அதை. சரி என்ன பண்ணுறது, சாப்பிட்டது சாப்பிட்டாச்சு, மற்றவங்களும் அள்ளிட்டு இருக்கானுங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு. அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் ஐயா அப்படியே வந்தாப்புல ஸ்டேஜில், கூட்டம் அள்ளுது, மிக்சரையும் ஸ்நாக்ஸையும் அள்ளிட்டு இருக்குது. தலைவர் வந்துக்கிறாப்புல, பெரிய அளவில் வாக்கிங் போகிறாப்புல, ரேம் வாக் போகிறாப்புல, அங்கே நின்று கத்துங்கடா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா, வீரம் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, இப்படா ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மனுஷனை பார்த்தா போறாப்புல, மாசா போறாப்புல, தெரியா இருக்குது. எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. அப்படியே அங்கேருந்து போய் ஒரு துண்டை வீசுறாரு, அதை எடுத்து போட்டுக்கிறாப்புல, 2 பேரும் காலை வந்து கட்டி பிடிக்க வராங்க, கீழே பவுன்ஸ் எல்லாம் தூக்கி வீசுறாங்க, நவரு அங்கே ஒருத்தன் மாலையை தூக்கி வீசுறாப்புல, அந்த மாலை வாங்கி கழுத்துல போடுறாப்புல, மறுபடியும் அங்கேயே தூக்கி வீசுறாப்புல. ஆனா எனக்கு ஒரு டவுட், இதெல்லாம் எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கு, இந்த சீன்லாம் எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்குது. சரி நமக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது பிறகு முதல்வர் ஐயா அவர்களும் பேச வந்தாங்க. விருதுநகர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம். மதிய உணவுனாலே எனக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா முட்டைங்கிறதுனாலே நமக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் சோத்துல மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த முட்டையை கரைச்சி விட்டு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு அப்படியே அந்த ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துட்டு நம்மளும் அப்படிதான் நான் முட்டையை கரைச்சி வச்சு குடிச்சிட்டு போன்ட்டு. ஆனாலும் இப்போ எனக்கு ஒரு டவுட், இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே, விருதுநகர்னாலே காமராஜர் ஞாபகம் வருது, அங்கே ஒரு ஈரோடுனாலே மஞ்சள் நகரம், மஞ்சள், இதெல்லாம் வேற யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்குமே, இது எங்கேயிருந்து நம்ம கேட்டிருக்கோன்ட்டு எனக்கு அப்போ வரைக்குமே பிடிபடல ஃபேமிலிஸு. அதுக்கு பேர் சொன்னாப்புல வெல்வோம் 200, அதுக்காக நீங்கள் உழைக்க ரெடியா அப்படின்னாப்புல. ஆல்ரெடி பேமெண்ட்லாம் கிரெடிட் பாஸ், உழைக்கிறது மட்டும் தான் பேலன்ஸு, நீங்கள் என்னன்னு சொல்லுங்க நாங்கள் உழைக்கிறேங்க அப்படிங்கிற மைண்டில் இருந்தோம். ஏன்டா நீ மூட்டு உட்காரு, உனக்கு இந்த மாநாட்டுக்கு வந்துக்கு தான் 200 கொடுத்தோம், அதுவே ஒரு பெரிய உழைப்பு தான். அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஐயா போகும்போது ஓடி தாவி அப்படியே கத்தணும், அதுக்கு தனி பேமெண்ட், மாலை தூக்கி போடணுமா, மாலையும் கையில் கொடுத்துரும், மாலை தூக்கி போடுறதுக்கு தனி பேமெண்ட் அப்படின்ட்டு பகுதி வாரியாக பிரித்து பெரிய அளவில் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் முதல்வர் ஐயா பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்பை பற்றி மிக சிறப்பாக பேசினார். தமிழகத்தில் மிக சிறப்பாக பெண்கள் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நம்மளே ஒரு வாட்டி கன்ஃபார்ம் கேட்டுறாரு. பாதுகாப்பு இருக்குல்ல, எல்லாம் தப்பாக சொல்றாங்க அப்படின்னு கேட்டார். தமிழ்நாட்டில் சிறந்த அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, பாதுகாப்பு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து முதலமைச்சரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இன்னுமே மிக சிறப்பு, மிக அருமையா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறாரு பாருங்க. அப்புறம் கடைசியா பேசி முடிக்கும் போது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு சொல்லுவாருன்னு அந்த வந்துட்டாப்புல டக்குன்னு மாத்திட்டு கான்பிடண்டா இருக்கீங்க, கண்டிப்பா திமுக 200 தொகுதி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாப்புல. கான்பிடண்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது. உண்மையிலேயே அந்த ரேம் வாக் வேற லெவல்ல இருந்துச்சு, அந்த வாக்கு செம்மையா இருந்துச்சு, கூட்டம்லாம் ஆர்ப்பரிச்சுது, அப்படியே தெரிஞ்சுது. ஆசிபே இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க, இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க ரவுடிங்க, ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா மூஞ்ச பக்கறப்ப. எனக்கு அந்த அந்த ரேம் வாக்கை சுத்தி ரெகலையா இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே நான் எங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஞாபகம் வந்துச்சு, இதெல்லாம் டிவிகே மாநாட்டை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, என்கிட்ட டிவிகே மாநாட்டில் இப்படிலாம் நடந்து
என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இல்லையா? நம்மளுக்கு கால் என்ன எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்க. அப்படிதான். உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் வரும்போது ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று வேற லெவலில் இருந்துச்சு. நீங்க தெரியும் இந்த செல்ஃபி வீடியோ இன்னைக்கு அதான் ட்ரெண்டிங் வச்சுங்களேன். யாரை சார் பிடிக்கும்? இளைஞர்களுக்கு வரக்கூடிய வகையில விஜய் பிடிக்கும் எனக்கு. எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமா? பட் நமக்கு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. சூரிய வெளிச்சம் வேற அடிக்குதா, அதனால ஒரு கண்ணெல்லாம் ஒரே கிளாரிட்டியா இருந்துச்சு போல. பெருசா ஒன்றும் எடுக்க முடியல அவரால். ஆனா அன்னைக்கு இப்போ மிக சிறப்பா இருந்துச்சு. அங்க உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கிறாப்புல. இங்க ஒருத்தன் வீர பாட்டில கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். உதயநிதி மறுபடியும் ஒரே ரகலையா இருந்துச்சு கையில பாட்டில வச்சுக்கிட்டு. இன்னொரு தாத்தா ஒருத்தர் ஏறாரு. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டு மேல ஏறிட்டு முத்தம் கேட்கறாப்புல. நீ கீழாங்கன்னா தான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அப்படிதான் சொல்லல, அவங்களே கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தாடா முத்தம் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டாப்புல. இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் நடந்த கூட்டத்தில் அங்க ஒரு தாத்தா ஏறிக்கிட்டு அங்க ஒரே அலப்பறை பண்ணதெல்லாம் பார்த்தோம். என்னங்க, தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து இறங்க. ரொம்ப கொள்கை வாய்ந்த கூட்டம் இல்லையா? அரசியல் மையப்படுத்தப்பட்ட நபர்கள் அப்படிதான் இருப்பாங்க வச்சுக்கலாம். நம்ம அதுல இன்னும் பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு கிடையாது. அதுக்கு பேருக்கு உதயநிதி அவர்கள் பேசினார். நம்ம கொள்கை இல்லாத கூட்டமா? நம்ம ஒரு கொள்கை பற்றான கூட்டம், அவர் கட்டுப்பாடற்ற கூட்டமா? நம்ம எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கும். நம்மளுடைய தொண்டர்களை பாருங்க, எவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க, எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறாங்க. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன என்னன்னு எதுவுமே தெரியாம அந்த கட்டுப்பாடை தான் நாங்கள் பார்த்தோமே. எல்லா வீடியோக்குள்ளேயும் நாங்கள் பார்த்தங்க. அந்த அளவுக்கு மிக கட்டுப்பாடாக அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்குது. திமுகவுடைய மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. உதயநிதி அவர்கள் பீக்கில் பேசிட்டு இருக்காங்க, வேற லெவலில் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே புல்ல அரிக்குது. அப்படியே பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துட்டு கரும்பு கடிச்சிட்டு இருக்கிறான். டேய் உனக்கு எதிராக கரும்பு அப்படின்ற தோருக்கு பாரு, கரும்பு பறிச்சிக்கலாம், நீ போயிட்டு வாழைப்பழம் பறிச்சிக்கலாம். அந்த மாநாடு தோரணத்துல கரும்பு வாழைப்பழம் கட்டிருக்காங்க, அதெல்லாம் உருட்டு வந்தாங்க. நம்ம பசங்க உரியாது வச்சு சைடிஸ் கொடுக்கல. அந்த கடுப்புல வயிறெல்லாம் திக்கு ஏறியது உள்ள போட்டு வீரல்ல 2 வாழைப்பழத்தை விட்டு கரும்பு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. அது போக அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது தலையில கரும்பு கட்டு, வாழைப்பழ சீரு. பொங்கலுக்கு புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு சீர் கொடுக்க போவாங்க இல்ல, தலையில வாழைப்பழம் கரும்பு கட்டெல்லாம் கொண்டு சுமந்துக்கிட்டு போவாங்க இல்ல. வாராண்டி தாய்மாமே வாராண்டி சீர் கொண்டு வாராண்டின்னு. அதே மாதிரி எல்லா திமுக தொண்டர்களும் தலையில வாழைத்தாறு கட்டு, அடுத்து கரும்பு கட்டோட ஒரே பயணமா இருந்தாங்க. அவ்வளவு சிறப்பா அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த மாநாடை பார்க்கும் போது முழுக்க விஜய் அப்படி பண்ணிட்டாரா, நானும் அதை மாதிரி பண்ணேன். விஜய் அப்படி பண்ணியிருக்காரா, நானும் அதை மாதிரி பண்றேன். விஜய்களுக்கு ஒரு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்களா, நம்மளும் காசு கொடுத்தனால ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணதான் இருக்கு. அதாவது தெலுங்குல ஒரு படம் ஹிட் படம் இருக்கும், அந்த தமிழை ரீமேக் பண்றேன்னு கொண்டாந்து ஃபிளாப் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி விஜய் மாநாட்டில் எல்லாமே சூப்பரா இருக்கும், பீக்கா இருக்கும், இன்னைக்கு இருக்குல்ல, அது அதே மாதிரி பண்றேன்னு கொண்டாந்து ஃபிளாப் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த திமுக மாநாட்டில். அதாவது தாவேக்காவுடைய மாநாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, தொண்டர்கள் அப்படி இருந்தாங்க, கொள்கை இல்லாம இருந்தாங்க அப்படின்னு இந்த திமுக எவ்வளவு பரப்புரை பண்ணீங்க. இன்னைக்கு இப்ப நடந்து முடிந்திருக்கிற இந்த திமுக மாநாட்டில் மது 6 போல ஒழிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சரியா சாப்பாடு யாருக்கும் கொடுக்கல. கொண்டு வந்த சாப்பாடும் குப்பை வண்டியில கொண்டாந்து இன்னைக்கு வீசிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள எல்லா தொண்டர்களும் மது போதையில வேற லெவல்ல டான்ஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப திமுக மட்டும்
பெரிய கொள்கை வாய்ந்த கூட்டம், அது அரசியல் மையப்படுத்த கூட்டம், அரசியல் புத்தி கொண்டது, இலக்கிய நயம் வாய்ந்த கட்சி அப்படின்னு உருட்டுறீங்களே. உங்களுடைய அரசியல் மையப்பட்ட அந்த கூட்டத்தை நேற்று எல்லாமே பார்த்தோம். அந்த அரசியல் புரிந்து கொண்ட அரசியல் புரிந்துணர்வு கொண்ட அந்த கூட்டத்தை நேற்று எல்லாமே பார்த்தோம். மிக சிறப்பாக அந்த கூட்டம் இருந்தது. ஆனால் இதில் எந்த மீடியாவும் பெருசாக கவர் பண்ணவே இல்லை. ஏதோ இந்த நீங்கள் பண்ண கூத்து எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவில் தான் நம்ம பார்த்துட்டு இல்லை. ஒரு மீடியா கூட இதை கவர் பண்ணவே இல்லை. இதே தாவேகா மாநிலம் நடந்துக்கிட்டுமே, ஐயோ வச்சுக்கிட்டு இங்க பாருங்க இப்படி நடந்துச்சு, அங்கே பாருங்க அப்படி நடந்துச்சு, தண்ணி இல்லையா சோறு இல்லையா. இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்ப ஏதோ ஒரு பழ விற்கிற வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டான், விக்கிரவாண்டியில் ஆக்சிடென்ட் நடந்துட்டு, பழ விற்கிற வண்டியில் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்படின்ட்டு அந்த விக்கிரவாண்டிக்கும் பழ விற்கிற வண்டிக்கு எவ்வளோ கனெக்ட் பண்ணி இந்த மீடியாக்கெல்லாம் பேசினுச்சு. இப்போ ஏன் மூடி கிடக்குது? எல்லா மீடியாக்களும் வாய்ப்பூத்தி இருக்கிறது என்ன காரணம்? இப்போ தற்போது பழனியாண்டின்ற ஒரு திமுக எம்எல்ஏ நியூஸ் தமிழ் அந்த டிவியோட நிருபரை அடித்ததெல்லாம் பார்க்குறோம். அந்த சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக எம்எல்ஏன்னு போடுறது கிடையாது, எம்எல்ஏ பழனியாண்டி நிருபர் மீது தாக்குதல் போடுறாங்க. அவங்களுக்கே அவ்வளோ பயம். சொந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அவங்களுக்கு அந்த நீதி கொடுக்கறதுக்கே இந்த மீடியாக்கெல்லாம் இவ்வளோ பயந்த தொடங்க நடக்குது. இவங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க? இப்படிப்பட்ட மீடியாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு, அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண் எது இந்த மீடியா. இந்த மீடியா இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? டேடி மீடியா மாறி இருக்கு. இப்போ நடந்து முடிந்திருக்கிற திமுகவின் 30 விழா மற்றும் திமுக மாநாடு குறித்து உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில் எப்பொழுதுமே காத்து கிடக்கும். வேறொரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் எங் தாத்தா. இங்க பாருங்களா, சுத்தி ஒரே ஒரு சேர் கூட உடையல, ஒரே ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்திற்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது ஒரு விழாவிற்கு எப்படி ஓட்டு போடுடா, கண்ணால கண்டபடி ஓட்டு போடுடா. எந்த இடத்தில் திமுக சின்னம் இருக்கோ அந்த இடத்தில் ஓட்டு போடுடா. லா ஜிகு 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 ஜிகு. அப்படி இருந்துச்சு மஜாவான ஒரு மாநாடு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் நடந்த ஒரு மாநாடு ஒன்று. அந்த மாநாடு, அதாவது திருச்சியில் ஒரு தரமான சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தானே கேட்குறீங்க? அதாவது 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி 4 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் பேர் அட்டன் பண்ணி, அதாவது வெல்வோம் 200 பரப்புவோம் அவதூறு அப்படின்னு ஒரு மாநாடு போட்டுக்கிறாங்க. எங்க தலைவர் பேசிக்கிறார் பாருங்க, வேற லெவலில் பேசிக்கிறாப்புல. அது என்ன பேசினாப்புல, ஏது பேசினாப்புல அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. முந்தாநாத்து சாயந்தாரம் நாங்கள் 3 பேரும் முச்சந்தில் உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் வட்ட செயலாளர் வடுகனா தான் வந்தாப்பல. இந்த மாதிரி தளபதி ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறாப்புல திருச்சியில், உங்களை கூப்பிட்டு வச்சனாப்புல, நீங்கள் சிறப்பிக்கணும் அப்படின்னாங்க. சரி ஐயாவே சொல்லிக்கிறாப்புல, ஜாலி நையா சொல்லிக்கிறாப்புல, வாங்கடா போலான்னு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியில் போய் இருக்கும்போது காரைக்குடி பக்கத்தில் மாநாடு காத்தான ஒரு ஏரியாவில் இறங்கிட்டோம். போட்டோம் 10 மணிக்கு தான் சரக்கு பிளாக்கில் இருக்கிறானுங்க. எங்கள் ஆட்சி நடக்கும் போது எங்களுக்கு சரக்குன்னு சொல்லிட நீங்க அந்த அளவுக்கு ஆட்சின்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சுங்க. அப்புறம் போயிட்டு இருந்தோம். பாட்டை போடுங்கடா, கொள்ளைய பாட்டை போடுங்கடா, தாடி கிளப்பம் பிளட்டுன்னு ஒரு பாட்டு மாசா இறங்கிருக்கு அப்படின்னு நினச்சிருந்தோம். விட்டுட்டானுங்க கொள்ளைய பாட்டை ஒன்று. ஏய் காவாலவா காவாலவா வா 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 வான்னு ஒரு பாட்டு ஒன்று தரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். போயிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி ஒன்று சில்லற வாங்கிடுச்சு. கவுண்டாச்சு. ஒரு 12 பேர் குப்பரை அடக்கிறானுங்க. வண்டி ஒன்று கந்து கிடக்குது. ஐயோ பா, நியூஸ் ஃபுல்லாக போட்டு கிழிச்சு விடுங்களாப்பா. அது இந்த குணசாரம் ஒத்துக்கிறாப்புல, மோசமான ஆளு. அந்த வண்டி ஓரத்தில் உட்காந்துருப்பாப்புல, மோர் வைக்கிற ஆயா மண்ணில் போட்டு விட்டுருவாப்புலன்னு பார்த்தா ₹1 நியூஸ் போடலை. அடப்பாவிகளா, சேனல்லாம் நம்ம கண்ட்ரோல் போட்டுருவானுங்களா அவனுங்க. டிவி கேமராச்சும் ஒன்றுக்கு போனால் அடுத்து ஃப்ளாஷ் நியூஸில் போடுவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு வேலைக்கு பருப்பு ஆகாதுன்றேன். அந்தளவுக்கு தரமாக இருந்தாங்க. எனக்கு கண்டிஷன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்கிறோம். கேட்க மாட்டேங்கிறானுங்க. அநேகமாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் போய் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அது வாய் திறக்கலை இது வரைக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மாநாட்டில் இறங்கினோன்னா அப்பா, எங்கள் தாத்தா காலத்து திமுக காரனா சும்மா இல்லடா.
தலைவன் தாத்தா காலத்து திமுகலாம் ஆடிட்டு இருக்கான் டான்ஸு. எது உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதின்னு எப்போ உதயநிதி பாட்டு எங்கள் தாத்தா அணினுக்கிறாப்புல, எல்லாம் எங்கள் தாத்தா வயசுல ஆடிக்கிறாப்புல. ஆடிக்கிட்டு உள்ள போனோம். உள்ள போட்டோன்னா காப்பா அவன் பசிக்குது. உள்ள போட்டது வீரன் இல்லை, சோறு கேட்குறாப்புல உள்ள போட்ட வீரன். போனோன்னா பிரியாணி ஒன்று கொடுத்தானுங்க பாருங்க. பா என்ன பிரியாணிடா, இது வரைக்கும் நாத்தம் போகலையா. பழைய பிரியாணி போட்டுக்கிறானுங்க, பாய் விட்டு பிரியாணி சொல்லிட்டு ஏமாத்தினுக்கிறானப்பா. ஏதோ ஒரு பிரியாணி சமைச்சு கொடுத்தாங்கல்ல, நாத்தாங்கல்ல, அது ரகம் ரிவ்யூ எடுத்துனுக்குது. சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. விஜய் சாப்பாடுல வந்து விஜய் மாநாட்டில் வந்து தக்காளி சோறு தான் கொடுத்தாங்க. பாருங்க மட்டன் பிரியாணி என்ன கட்டுக்குது அவனு அக்கா சொல்லி இருக்குது, ரிவ்யூ பண்ணி இருக்குது. இங்க பாருங்க மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. விஜய் கொடுத்தாரு, தக்காளி சாதம் கொடுத்தாரு. தக்காளி சாதத்துக்கும் பிரியாணிக்கு எது பிரியாணி தான். தண்ணி என் மேல காட்டுருங்க. காயத்தண்ணி யாரு கொடுப்பா, யாரமா சொல்றீங்க? அது விஜய் பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஆனா ரெண்டுமே மட்டன் பிரியாணி தான் வந்திருக்கு. சாப்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இர்ஃபான் மியூசிக் கூட்டம் இன்னும் சூப்பரா பண்ணிருப்பாப்லையா. சி விட்டு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா கூட்டம் பா என்ன கூட்டம் பாஸ். அது டிவிகே மாநாட்டில் இந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிக்கல கூட்டம், அதே மாதிரி கூட்டம் தர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமும் அவ்வளோ கூட்டம் நிக்குது பாஸ். அப்புறம் உள்ள பண்ண ஒரு குரல் கேட்குது. நம்முடைய முதல்வர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார், அவர் அடுத்த முறையும் சிஎமாக நம்மளாம் உறுதி செய்ய வேண்டும். யாரா காமெடி பண்ணிக்கிறானா, நம்ம மகேஷ், ஈரோடு மகேஷ் காமெடி பண்ணிருக்கிறாப்பல. அவர் ஒரு அக்கௌண்ட் பேசினுக்குது, அதே மாதிரி மாசா பேசினுக்குது. ஆனா பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டயர்டா இருந்தோம்ல, வீரனை போட்டு ஆர்கெஸ்ட்ரா இறக்கி விட்டானுங்க. ஆர்கெஸ்ட்ரா இறக்கி உள்ள விட்டு பாட்டா போட்டானுங்க. அப்பா பாட்டு ஐயா தோற ஐயாட நம்ம தளபதி, அவர் சிஎம்மாக்குனா நீங்க அவங்க அதிபதி. அட 1,00,000 கிலோமீட்டர் போனா பையனண்டா, வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலுன்னு அந்த பாட்டை ரீமிக்ஸ் போட்டு விட்டானுங்க பாருங்க. எனக்குன்னா பெரிய ஷாக்கு. மாரியங்கள் திருவிழாக்கு வந்துருக்காமாடா, இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க அப்படி பார்த்தா. அப்புறம் அடுத்த பாட்டு போட்டானுங்க பாஸ். என்ன மாதிரி வேற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க பாஸ். ஓட்டு போடுடா ஓட்டு போடுடா, உதய சூரியனுக்கு ஓட்டு போடுடா, நம்ம தளபதி நம்ம தளபதி, நல்ல ஆட்சி தந்த தளபதி. எலெக்ஷன் பூத்துல ஏவிஎம் மிஷினில் நீனு ஓட்ட ஓட்ட போடுடா, நம்ம தளபதி அட நம்ம தளபதி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தா அதுக்கு பிறகு தெரியுது, மன்மதராசா மன்மதராசா கண்ணி மனச கில்லாத அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆடா பாவையில எங்க ஊர் பக்கத்துல ராதிகா சில்கோசன் ஒன்று இருக்குது. தீபாவளி டைமத்துல என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்க அதே மாதிரி இந்த சினிமா பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. ஏ ட்ரெஸ் எடுடா ட்ரெஸ் எடுடா, ராதிகா சில்கோஸ்ல ட்ரெஸ்ஸை எடுடா, தரமா இருக்குண்டா தரமா இருக்குண்டா, நம்ம கடையில் எடுத்தா தரமா இருக்குண்டான்னு போட்டுட்டு இருப்பானுங்க தீபாவளி டைம்ல. அதே மாதிரி போட்டுட்டுங்க பாஸ். ஆனால் நல்லா வைபா இருந்துச்சு, அது ஒரு மாதிரியா இருந்துச்சு பாஸ். அப்புறம் அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸுனா. ஐயோ தலையில இந்த துண்டை கட்டின்னு இந்த துண்டுக்குள்ள மாதிரியா இருக்குவாங்க. எவ்வா வா 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 வா. அது அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும், உள்ள என்னப்பா தெரியும். இந்த துண்டை போட்டுன்னு ஒரு மாதிரி வயசான தாத்தா ஆடினாரு பாருங்க, சின்ன குழந்தையா மாறிட்டா போலையா, அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு. அப்புறம் கிடைக்குது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம தலைவர் தானே பார்த்தோம். தலைவர் வந்தாப்புலையா உள்ள மாசா ஒரு என்ட்ரின்னு கூத்தாரு பாருங்க. ஒரு சொகா ஒன்று போட்டுனாரு பாருங்க, வேற லெவல் சொகா. ஒரு சந்தன கலர் பேண்ட் ஒன்று, வெள்ளை கலர் சட்டை ஒன்று, அப்படியே தளபதி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் பாவா இருந்துச்சு. ஒரு சொகா ஒன்று போட்டுக்கிறாப்புல தளபதி மாதிரி, ராம்போக்கு ஒன்று பண்ணாப்புல தளபதி மாதிரி, மாசா நடந்து வந்தாப்புல தளபதி மாதிரி, கல்யாணத்துக்கு விடாதீங்க தளபதி மாதிரி, பிரச்சனை ஆகிடுவேன்னு பார்க்குறேன். அப்படி ஒரு மாசா வந்தாப்புல. உள்ள ஆள் வரும்போதே நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், மாசா துண்டை தூக்கி மூஞ்சில அடிக்கணும்டான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஏன்டா அப்படி அடிச்சா தானே அது இந்த தளபதிக்கெல்லாம் அடிக்கிறாங்களே விஜய்க்கலாம், அதே மாதிரி எங்கள் ஆளுக்கு நாங்கள் அடிச்சிடணும், அது மாஸ்க் காட்டணும்னு ஒரு எய்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஆள் உஷாராயிட்டா போல. போன வாட்டி சுற்றின வந்தாப்புல விட்டு அடிச்சோம், மூஞ்சில் விட்டு அடிச்சோம். இந்த வாட்டி அந்த சான்ஸ் கிடைக்கல. ஆள் உள்ளே உட்காந்துருந்தாப்புல வெளில வரவே இல்லை. வந்துன்னு அதுக்கு பிறகு ராமுவாக்கு போனாப்புல. ராமுவாக்கு சும்மா விட்டுருவோமா, விட்டு அடிச்சோம், கைத்தான் மட்டும் அடிச்சுக்கிறானுங்க பசங்க.
எல்லா திமுக ஓபியும் பாசத்தை விட்டு அடிக்கிறாங்கப்பா. அடிச்சு விட்டு அவரு காலால ஒற்றை எடுத்து அப்படின்னு தூக்கி போயிட்டே இருந்தாப்ல. அப்ப அங்க போறாப்ல, போயிட்டு அங்க கை காட்டுறாப்ல, அப்படியே 4 ஸ்டெப் அங்க போயிட்டு அப்படி கை காட்டுறாப்ல. என்னடா நம்ம ஆளு இப்படி பண்ணிக்கிறாப்ல பார்த்தா அங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்லோட்டை போட்டு அங்க நின்று கை காட்டணுமா. எங்க ஆளுக்கே ஸ்கெட்சா, எங்க ஆளுக்கு மார்க் பண்ணுவீங்களா? இதே எங்க சிபிஐ வந்து எங்க செந்தில் பாளைய தூக்கிட்டு போகும்போது தொட்டு பார்க்குறங்க, தொட்டுப்பார், சீண்டிப்பார், நாங்கள் சும்மா விட்டுருவோமா, நாங்களும் அரசியல் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோன்னு எங்கள் ஆளு தரமாக வீடியோ போட்டாப்புல. அவருக்கு ஸ்கெட்சு கொடுத்து போட்டு அகன்னு கை தட்ட சொல்லிக்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கை தட்டிட்டு வந்தாப்புல. போயினா இருந்தார். போயிட்டு நேராக மேடைக்கு போயிட்டாப்புல. மேடைக்கு போயிட்டு இங்கே இருந்து அங்கே போகிறாப்புல, அங்கே இருந்து இங்கே போகிறாப்புல, மறுபடியும் பூவல் லைன்லிட்டு போயிட்டு பெரியார் சிலைக்கு போகிறாப்புல. அவளுக்கு தெரியா போயினுங்கிறாப்புல. நான் ஏன் போறான்னு அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இது என்னடா கூத்தாகுது அப்படின்னு போயிட்டு பார்த்தா கொஞ்சம் உட்காந்துட்டாப்புல. உட்காந்தது பிறகு நம்ம டிஆர்வி ராஜா நான் வந்தாப்புல. பேசுறாரு தெரியா பேசுகிறாப்புல. லேடிஸ் வயசுல பேசுகிறாப்புல. இதனடா லேடிஸ் வயசுல பேசுகிறா பார்த்தா பின்னாடி ஒரு அக்கா காம்பேரி பண்றாக்கா பேசினுக்குது. ஆனா நம்மளால முன்னாடி ஆஃப் ஆன வகையில் அரவணமா பேசினுங்கிறாப்புல. சவுண்ட் வரல, ஒன்றும் வரல. அப்புறம் அந்த அக்கா ஆஃப் ஆன சொல்லிட்டு மறுபடியும் நம்மளால பேச வந்தாப்புல. பொழுதெல்லாம் அதிகாரம் பாடினார் வள்ளுவர் என்றால், அந்த அதிகாரம் கிடைத்த பொழுதெல்லாம் தமிழை பாடினார் நம் கலைஞர். பகட்டு என் தங்கையை முரட்டியது பயந்து ஓடினாள். அப்புறம் நாங்க எதிர்பார்த்தா அந்த சீன் வந்துச்சு பாஸ். அதாவது தமிழகத்தின் முதல்வர் முக ஜாலினையா பேச வராப்புல. எனக்கு ஒரே சந்தோஷம். சொல்றாப்புல மகேஷ், ஹீரோனு மகேஷ் சொல்றாப்புல, கைத்தட்டல் விண்டை பிளக்கவும் அட்டி தூள் பண்ணுங்கடா பசங்களா அப்படின்ட்டாப்புல. எல்லாம் செத்தம் கையில வெத்தலா கொடுத்த மாதிரி அமைதியா உட்காந்துக்கிறான். ஒரு ரூபாய் கை தட்டுனேன், அங்காளு கண்டுக்கல. போறாப்புல, போனா மாசா பேசின்னு சொல்றாப்புல. அதாவது நம்ம பல திட்டங்களை நம்ம செயல்முறைப்படுத்தியிருக்கிறோம். இப்போ போன ஆண்டுகளில் மட்டுமே நாங்கள் 10 திட்டங்களை நாங்கள் செயல்முறைப்படுத்தியிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட 2 மாத காலங்களில் 6 திட்டங்கள், 10 மாறு 16 திட்டங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம், பயன்பாட்டில் உள்ளது. அதுபோக மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கும், காலை உணவு திட்டத்தில் 19,86,012 மாணவர்களும், அதுபோக தமிழ் புதல்வன் திட்டத்தில் 6,12,307 பயனாளரும் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டோட்டல் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டாப்புல. என்னடா டென்ஷன் ஆயிட்டு 10, 6, 16 ஈஸியா நீங்க கூட்டி சொல்லிவிட்டீங்க. கோடி கணக்கில் சொல்றாப்புல. 1,74,00,000 19,76,000 நீங்க கூட்டி சொல்லுவாங்கறாப்புல. நான் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது 10th படிச்சிருக்கும் போது கவிதான் ஒரு டீச்சர் அப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. 2 2 4 4 6 5 5 10 10 10 20 திடீர்னு கேட்கும் 8,112 9,712 எத்தனை கேட்கும். ஈஸியா உள்ளலாம் நீங்க சொல்லிவிட்டு கஷ்டம் பண்ண எங்கிட்ட கொடுக்குறீங்களா? அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நாங்க திமுக மாநாட்டில் வந்து உட்காந்துக்கிறோம் 200 ரூபாய்க்கு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. எனக்கு உண்மையில தளபதி அப்படி பண்ணது நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் வச்சுக்கலாம். பரவாயில்ல, கடந்து பேசுங்க சார் சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சாப்புல. 200 பெற்று தர நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்றாப்புல. ஆல்ரெடி நான் 200 பெற்றுட்டு தான் உட்காந்துங்கிற ஐயாவுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். நான் ரெடி 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 அப்படின்ட்டேன். அதுக்கு பிறகு மக்களை காப்பாற்ற நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டாப்புல. எனக்கு நான் டென்ஷன் ஆயிட்டு. மக்களை காப்பாற்ற தான் ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வச்சுக்கிறோம், நீங்க எங்களை கூப்பிடுறீங்க மறுபடியும் நீனு வாடா மக்களை காப்பாற்றணும். நீ என்ன அநியாயமாகுது பார். நீங்க தலைவர் என்ன பிரச்சனை தெரியல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக பேசினாரு. அதுலேயும் எனக்கு உடன்பாடே கிடையாது வச்சுக்கலாம். நான் வந்து ஊப்பி கரெக்டான ஊப்பியா இருப்பேன், அந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்பீங்களேன். அப்புறம் ஆளு கிரிக்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆளு, ஸ்பின் பவுலிங்கும் போடுவாப்புல இல்லை, அது மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி போடுவாப்புல ஸ்பின் பவுலாம். அவருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்றாப்புல, முதல் ஓவரிலே நீங்கள் அடித்து ரன் எடுப்பது மட்டுமல்ல, இந்த மாநாடு எதற்கு போட்டு நீங்கள் கேட்டுக்கிறீங்களோ அதுக்குனால நான் சொல்லிக்கிறேன், கடைசி பாலிலே 6 அடிச்சு கொண்டு நாங்கள் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. அவருக்கு கிரிக்கெட்டை ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் ஒரு ஊனமற்ற நபர் வந்து ஸ்டாலினை யாட்டி வேர்ல்டு கப் வாங்கி கப்பெல்லாம் காமிச்சிட்டு போனாப்புல. ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன். அப்படியாக நடந்து முடிந்தது அந்த மாநாடு. நம்ம செஞ்ச திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. அப்படி மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா ஃபுல் ஸ்லீப், எல்லாம் ஸ்லீப், ஃபுல் ஸ்லீப்ன்ட்டாப்புல. ஆளு டங்கு ஸ்லீப்பாக சொன்னாப்புலையா. உண்மையிலே என்ன ஒரு சொன்ன பண்ண விஷயங்கள் நடந்ததெல்லாம் சொன்னா ஸ்லீப் ஆகிடும், எல்லாம் ஸ்லீப் ஆகிடும். நாம தான் ஃபுல் ஸ்லீப்ல போனோம், ஃபுல் ஸ்லீப்ல போனோம், ஃபுல் ஸ்லீப்ல போனோம், ஃபுல் ஸ்லீப்ல போனோம். ஒரு 30-45 வருஷத்துக்கு டோட்டல் டீமுக்காக கூப்பிட ஸ்லீப் ஆகிடும். இதை எப்படி நான் போய் சொல்லுவேன்? கண்டிப்பாக நான் 200 பெற்று தரேன்னு சத்தியம் பண்ணிக்கிறேன். சத்தியம் பண்ணி 200 பணம் இருக்கிறக்கும் போது கண்டிப்பாக அதை நான் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால டங்க ஸ்லீப் ஆயிடுச்சு ஆளுக்கு. அடுத்தது ஒரு அட்டாக் ஒன்று போட்டாப்புல பாருங்க. மோடி மேலே அட்டாக்கு, செம்ம அட்டாக்கு போட்டுக்கிறாப்புல. தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தால் அவரை ஆங்கிலத்தில் பேச வைத்தது திராவிடம் அப்படின்ட்டாப்புல. தெரியாது, இல்லை உண்மை தானே. அவர் நீங்கள் வந்து ஹிந்தியில் பேச முடியாதுல்ல, அதுக்கு திராவிடம் காரணம்.
ஆனா அப்படிப்பட்ட திராவிடத்தால முக ஸ்டாலினி உதயநிதி ஸ்டாலினி இங்கிலீஷ்ல பேச வைக்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சு வைக்கல. அந்த வருத்தத்தை நான் யாருக்கிட்ட போய் நான் சொல்லி அழ முடியும்? இருந்தாலும் மனசுலயே வச்சுக்கிட்டேன். என்கிட்ட நான் ஒரு ஊப்பி இல்லை, வெளில சொல்ல முடியாது. அப்படியாக அது நடந்து முடிஞ்சுது. அதுக்கு பிறகு சால்வ் போட வந்தாங்க எல்லாருக்கும். கடைசி முடிக்கும் போது சால்வ் போட்டாங்கன்னு வச்சுக்கல, எல்லாருக்கும் போட்டுக்கிறாங்கப்பா. நம்ம நெருங்குறாப்பில அவர் தான் போட்டுக்கிறாப்பா, எல்லாருக்கும் போட்டுட்டு வந்தபோது உதயநிதி ஸ்டாலின் விட்டுட்டா போல. செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே திருச்சியிலே அடுத்த முதலமைச்சரியா நைட்டு 12 மணிக்கு கண் முழிச்சு இன்ஸ்டாகிராம்ல ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. 24 hours ஆளு பிஸியா இருக்கிறாப்புல. அவருக்கு ஒரு சால்வ் போட உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சியில பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை இருக்கலாம். என்னது வெளிப்படையா நம்ம காமிச்சுன்னா நம்ம கட்சிக்கு அவமானமா இருக்காதா? அப்படியாக மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. அடுத்தது ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்துக்கிறாப்புல. எங்காலு மாசம் ஒரு திட்டம் ஒன்று நேற்று உடனே சிலை மேற்படுத்திட்டாப்லைங்களே. அது என்ன திட்டம் நீங்க கொண்டு வந்துக்கிறீங்க? டிபிக்கு பசங்க சொல்லுங்க, விஜய் தாய்மாமன் தங்க மாதிரி திட்டம் என்ன திட்டம் அது? எங்கால குத்துக்கிற திட்டம் என்ன தெரியுமா? தாய்மாமனின் தீபாவளி தலைவரிசை திட்டம். எல்லாரும் கரும்பு கட்டு கொண்டு போங்க, எல்லாரும் பாடகாரு கட்டு கொண்டு போங்க, என்னென்ன கையில கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போங்கன்ட்டு நேற்று எல்லாம் தாய்மாமன் வராண்டி வராண்டி சீர்கொண்டு வராண்டி அப்படின்னு எல்லாரும் கரும்பு கட்டு வாழைதாரு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நேற்றுக்கு எங்க ஐயா சீர் வச்ச கொடுத்துக்கிறாப்புல. அப்படி மாசா நடந்து முடிஞ்சுக்குது. நானும் ரவுடியா? எனக்கு ரொம்ப வருத்தம் பாஸ். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னன்னா, நாட்டில் நடக்குதான் 1000 பிரச்சனை. பொண்ணுகள் சின்ன பிள்ளைங்கள வன்மணர்வு செய்கிறாங்கோ, 70 வயசு பாட்டியை வன்மணர்வு செய்கிறாங்கோ, தலித் மக்களை துன்புறுத்துறாங்க, நாங்கள் நேரில் போட்டு வெட்டிட்டாங்கோ. அதுக்கு பிறகு இப்போ இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ஆளை வெட்டிட்டாங்கோ. அதுக்கு ஒரு ஆளுக்கு கருள் கொடுக்கல, யாரும் போய் பார்க்கல பாஸ். ஆனால் நம்ம இவர் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் திவாகரோட ஃப்ரெண்டு, அவர் பேர் என்ன, அன்பில் மகேஷ், அவர் போய் பார்த்துக்கிறாப்புல. டிவி கமாண்டர் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். இப்போ திமுக மாநாட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டான், 12 பேர் கிடக்குறான்பா. மனுஷன் போய் பார்க்கணுமே, இன்னத்துக்கு போய் பார்க்கணுங்கிற. அது டிவி கமாண்டா, அது டிஎம்கே மாநாடா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ப்பா. அப்படி இந்த கரூரில் இந்த ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு யார் கொண்டு வந்துக்கிறாப்புல? செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி. தொட்ட முடியுமா எங்கால? தொட்டுப்பார், சீண்டிப்பார். டோட்டல் தமிழ்நாடே 10 எரிமையா எங்கால தொட்டினா? 10 ரூபா இல்லை, 10 ரூபா பாலாஜி. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று கரூர் ஸ்டாம்பேல எங்கள் ஆளுலாம் கொண்டு குடிச்சிட்டு எங்களை முடக்க பார்க்குறீங்க. எலெக்ஷன் டைமில் முடக்கி வச்சுட்டீங்கன்னா அப்படி நடக்குது. எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாம் தெரியுங்க. திமுக ஊப்பினா சும்மா கிடையாது, சாதாரணம் கிடையாது. அப்படி நடந்துக்குது. அதுவாக இப்போ தமிழ்நாட்டை எவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது. சும்மா 1000 போட்டுக்கிறேன் 5000 போட்டுக்கிறேன்னு பெருமை பீத்தினுக்கிறாங்க. எங்க சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பெருமை பீத்தினுக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் கடன் தொகை பேசிக்குதுப்பா தலையில். ஊழல் தலை வச்சு ஆடுன்னு பேசுங்கிறாப்புல. நம்ம விஜய் தம்பி பேசுங்கிறாப்புல, நாற்று பேசுங்கிறாப்புல. அசிங்கமாக கேட்குறாப்புல. நாக்க பிடிங்கிட்டு சாவலாம் போல இருக்கு எனக்கெல்லாம். உண்மையான ஊப்பி நீங்களாம் இப்படி தான் சாப்பிட்டுக்கிறீங்கன்னு தெரியல பாஸ். ஆளு சொல்லுகிறாப்புல. அடுத்தது வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் பயங்கரமான வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, இந்த ஸ்வேதான்ற பெண் உலக அளவில் கொண்ட நிப்பாட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு ஏதோ சுபத்திராங்கிற ஒரு பெண்ணை கொண்ட செஸ்ஸில் கொண்ட நிப்பாட்டியிருக்கிறார். அந்த பெண் அங்கே ஒன்று நிப்பாட்டிருக்கிறார். தமிழ் பொதுவில் திட்டத்தில் இவ்வளோ பெண்கள் இங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் ஒரு திமுக காரன்டா, திமுக காரனா சாதாரண வாரடா அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை ரொம்ப நடந்துச்சு. அதாவது கோயம்புத்தூர் ஒரு பெண்ணை தப்பா நடந்துச்சு. ஒரு 2 வயசு குழந்தைய வன்முறை செய்கிறாங்க. இப்போ ஒரு 70 வயசு பாட்டியை வன்முறை செஞ்சுருக்கிறாங்க. எங்கே போனாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு மாசமான பொண்ணை, 7 மாதம் உள்ள ஒரு பொண்ணை கார் ஏற்றி அடித்து தூக்கிட்டு அந்த பையன் போயிட்டாப்புல. திமுக காரு தான். இது மாதிரி எண்ணற்ற பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களெல்லாம் அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் வருவாங்களா? எனக்கு ரொம்ப டவுட். எனக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா நாளும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த கருமா இது வேற தூக்கி போடுறேன். நான் எல்லா நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அஸ் அ பர்சனாக இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது பாஸ். இதெல்லாம் சரியே கிடையாது. ஏன்னாட்டா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்கும். இப்போ நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணி ஒரு நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 7 வயசு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறா. அப்போது நம்ம இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கு எல்லளவும் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் வெளியில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கேயாவது டியூஷன் அனுப்பிட்டா, ஒரு கராத்தா கிளாஸ், மியூசிக் கிளாஸ் போகுது என் பொண்ணு, போயிட்டு தனியாக ஒரு 6 மணி 7 மணிக்கு வருதுங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன், ஸ்கூட்டில் போயிட்டு அழைச்சிட்டு வரேன். அவ்வளோ பாதுகாப்பு இல்லாத
தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கோம், வீட்டில் பயந்துட்டு தூண எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் தமிழ்நாடுங்கிற அந்த வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு நடத்துறது அதெல்லாம் நான் என்ன சொல்லவே இல்லை. திமுகவால் நிறைய திட்டங்கள் நடந்திருக்கு, பண்ணியிருக்கிறாங்க. நான் அதையும் நான் குத்தம் சொன்னதே கிடையாது. வரைக்கும் நல்ல திட்டங்களை வரவேற்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமான சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்க. இது வரைக்கும் ஒரு டிஜிபி போடாத ஒரு தமிழ்நாட்டில் நான் எப்படி வாழ முடியும்? அதாவது ஒரு நாட்டில் அரசன் இல்லை, அதான் உண்மை. டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபி வச்சு வெங்கட்ராமன் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். விஜய் அவர்களும் கேள்வி கேட்டார், அது போக எல்லாரும் பிஜேபிலையும் கேட்டிருக்கிறார், அண்ணாமலை கேட்டிருக்கிறார், எடப்பாடியார் கேட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? பெருமையா சொல்றீங்க, நாங்கள் அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம்னு. எப்படி செஞ்சீங்க? சந்தி சிரிக்குது. ஒவ்வொரு நாளும் தலிதுகளுக்கு எதிரான கொடுமை நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போறா? நம்ம பல வருடங்களாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம், பல ஆட்சி முறைகளை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா ஆட்சியிலையும் நாங்கள் இருந்திருக்கோம், கலைஞர் ஆட்சியிலையும் இருந்திருக்கிறோம், எடப்பாடி ஆட்சியில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் இவ்வளவு ஒரு பயங்கரமான ஆபத்தான பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்கிறேன், நான் வாழ்ந்ததே கிடையாது. பயமாக இருக்கு. அதனால இந்த மக்களை நீங்கள்லாம் முடிவு செய்யணும். இந்த நேரத்தில் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், விளம்பரம் அப்படி விளம்பரப்படுத்திட்டு உங்களை விளம்பரத்தை காட்டி மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் மக்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது. காலகாலமாக அவன் சிறப்பான செய்திகளை செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிறான். இன்னைக்கு நேற்று இல்லை, ஆளானப்பட்ட ஜெயலலிதாவை கொண்ட கூப்பிட வச்ச ஆளும் அவங்க தான். அதே மாதிரி திமுகவை கூப்பிட கூட இல்லாமல் டாப்பில் தூக்கி கொண்ட வச்சதும் அவங்க தான். அந்த டாப்லேருந்து தூக்கியாந்து கூப்பிட இல்லாமல் கீழே தூக்கி போட்டது அவங்க தான். அதே மாதிரி 3ஆம் இடத்தை தள்ளப்பட்டுச்சுல, இதெல்லாம் சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்களாம் ஆடிட்டு இருக்கலாம். ஒரு ஆள் எமர்ஜி ஆகி வராரு, அவர் வந்தால் நீங்கள் காலத்துக்கும் கூப்பு தான்.